Hi friends, welcome to Rasagula channel. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். மீனை பக்கத்து வீட்லயோ இல்லை பக்கத்து தெருவிலையோ பொரிச்சாலுமே அதோட வாசம் நம்மளை சுண்டி இழுக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதோட நான் கருவேப்பிலை பொடி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் விட்டுறலாம். இது வாசனை நல்லா கொடுக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் தட்டிட்டு சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். நான் அரைச்சிட்டு விழுது மாதிரி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் விடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. இதுக்கு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 2 லெமன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல சாறு இருக்க லெமன்னா 1 லெமனே போதும். இதோட ஒரு முட்டையோட வெள்ளை மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்க்க வேணாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேணாம், இதுவே போதும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை நல்லா இந்த பேஸ்ட்டில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா பிளேஸுமே உள்ளுக்கெல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறும். இதே மாதிரி எல்லா மீனுக்கும் தடவி வச்சுருங்க. நம்ம எந்த அளவுக்கு மீன் எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம அதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் அளவு. நீங்கள் கூட குறைய எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் போல் நல்லா அப்படியே ஊற விட்டுடலாம். 1/2 ஹவர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மீன் நல்லா ஊறி இருக்கு. இதை லைட்டாக திரும்பவும் மீன் உடையாத மாதிரி லேசாக கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லா மீனுக்கும் சேர்ந்து வரும். நான் இன்னைக்கு தவால தான் மீனை வறுக்க போகிறேன். தவால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதில் நம்ம கருவேப்பிலை பொடி சேர்த்ததுனால அதோட வாசம் நல்லாவே தெரியுது வறுக்கும் போதே. ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதை திருப்பி போட்டுடலாம். சூப்பராக செவந்து வந்திருக்கு. மீன் வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. மொத்தமாகவே 5லேருந்து 7 நிமிஷம் போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இதை நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சுவையான மீன் வறுவல் தயார். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபிஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம ரசகுல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.